ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இன்னொரு சூப்பரான டிஐவை வீடியோ பார்க்கலாங்க. இது டிஐஒய் டிஷ்யூ ஹோல்டர். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ ரோல் எடுத்திருக்கேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த பழைய பாசி இல்லைன்னா வந்து நம்மளுடைய ஏதாவது செயின்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சுடியிலேருந்து கிளாத் வந்து ஃபேடாக இருக்கும். பட் அதில் இருக்கிற ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ஏதாவது பீட்ஸு, இந்த மாதிரி சென்டர் பீஸ் மாதிரி சென்டரில் சுடியோட சென்டரில் வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. இல்லைன்னா குழந்தைங்களோட ஃப்ராக்லெல்லாம் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நான் எப்பவுமே எடுத்து வைப்பேன். ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நான் அதை எடுத்து வைப்பேன். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் தான். இப்போ இதில் இருக்கிறத ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு பாசியும் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மட்டும் எடுத்திருக்கேன். வேற மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இப்போ இது என்ன பண்ண போறோம்னா, இந்த பாசியை எடுத்து இந்த டிஷ்யூ ஹோல்டர்ல உள்ள விட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டுக்க போறோம். ஸோ இது வந்து வெளியில வராம இருக்கும். இதுக்குள்ள விட்டு இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இது எவ்வளோ நல்லா ரோல் ஆகும். ஆக்சுவலா இப்போ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கலாம். இது என்னோட வீட்டு ஃப்ரிட்ஜில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளக் பாயிண்ட். அதில் நான் வந்து ஒரு ஹூக் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ மாட்டிக்கிறேன். இந்த ஸ்க்ரூ வந்து மேலே சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அழகாக ரோல் ஆகுது. ஸோ இதே கூட போதும். ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பேப்பரை வந்து கட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நம்ம இதை வந்து கொஞ்சம் அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஃப்ளவர்ஸ் ஒட்டிக்கலாம். எப்படி வேணால் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே நம்மளுடைய பீட்ஸ், டெரகோட்டா பீட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது பழசு இருந்ததுனாலும் அதை நீங்கள் பெயிண்ட் பண்ணி கூட இதில் மாட்டிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். உங்களோட டெக்கரேட்டிவ் ஐடியாஸை வச்சு நீங்கள் இன்னும் அதை பெட்டராக பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரெண்டையும் சேர்ந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். என்கிட்ட இருக்கிற வேஸ்ட் திங்ஸ் வச்சு நான் அதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னா அதையும் நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஸோ இதை நாட் போட்டுட்டு இதை வந்து நடுவில் மாட்டிக்கிட்டேன். மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா த்ரெட் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பியூட்டிஃபுல்லான டிஷ்யூ ஹோல்டர் வந்து ரெடி. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதுக்கு வந்து எந்த செலவுமே பண்ணல. பட் நம்மளுடைய ஆல்ரெடி வச்சிருக்கிற திங்ஸையும் ரீயூஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.